என்னது, காலநிலை மாற்றத்தால ஆண்களை விட அதிகமா பெண்களுக்கு தான் மன உளைச்சல் இருக்கா? வெள்ள பாதிப்புகளால மட்டுமே சுமார் 1,10,000 கர்ப்பிணிகள் கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்களா? எண்ணூர் பகுதியில வசிக்கக்கூடிய பெண்கள் தான் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்களா? வெள்ள பாதிப்பு காரணமா 1,07,000 பெண்கள் வரைக்கும் கருக்கலைப்புக்கு ஆளாகி இருக்காங்கன்னா காரணம் என்ன? வெள்ள பாதிப்புகள் காரணமா சுமார் 1,10,000 கர்ப்பிணிகள் கருக்கலைப்புக்கு ஆளாகி இருக்காங்களா? காலநிலை நெருக்கடியை சமாளிக்கும் போது ஆண்களை விட பெண்கள் சந்திக்கக்கூடிய அழுத்தங்கள் என்ன? தற்போதைய சூழல்ல இதன் மீது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. செய்தி சொல்லட்டுமா? கடந்த சில ஆண்டுகளாவே காலநிலை மாற்றமும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. தெற்காசியா முழுவதுமே பல காலநிலை பேரிடர்கள் மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. அதிலும் குறிப்பா இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சின்ன சின்ன காலநிலை மாற்றங்களால அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளால கூட அதிக அளவுல பாதிக்கப்படுவதா ஆய்வுகள் சொல்லுது. இந்த காலநிலை மாற்றம் அதனால வரக்கூடிய விளைவுகள் இதுக்கும் பெண்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற 29வது காலநிலை உச்சி மாநாட்டுல ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கு. அது என்னன்னா, காலநிலை மாற்றத்தின் அடிப்படையில அதன் பிறகு வரக்கூடிய சூழல்கள்ல அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதற்காக இந்த பாலின சமத்துவம் குறித்த திட்டத்தை மேலும் 10 ஆண்டுகள் நீட்டிப்பதாக ஐநா முடிவு செஞ்சிருக்கு. ஏன் குறிப்பா இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்னு சொல்லப்படுதுன்னா, இந்த காலநிலை மாற்றம் அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகளை சமாளிக்கிறது, இந்த காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தணிக்கிறது இப்படின்னு வரும்போது மட்டும் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய பாலின சமத்துவம் இன்மை அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஏன்னா இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல தான் ஆண்கள் பெண்கள் சமமாக நடத்தப்படுவதில்லை. இதனாலேயே இந்த காலநிலை மாற்றங்கள், பேரிடர்கள், இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த விளைவுகள் இதை தணிக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சிகள்ல ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு சுமையை எதிர்கொள்ள நேரிடுது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. காரணம், இந்தியாவின் சமூக கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆணாதிக்க விதிமுறைகள் அதிகமா கடைபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு பாலின சமத்துவம் இன்மை இந்த இடத்துல அதிகமா இருக்கு. பெண்கள் வீடை பராமரிக்கிறது அல்லது வலுவிழந்த வேலைகளை செய்யறது இதற்காகவே பெண்கள் செய்ய முடியும், இது போன்ற வேலைகளை தான் பெண்கள் செய்ய முடியும்னு கட்டமைக்கப்படுது. இன்னொரு பக்கம் வலிமையான வேலைகள், வெளியில பார்க்கக்கூடிய வேலைகள், கௌரவமான வேலைகள் இப்படின்னு ஆண்கள் பார்க்கலாம். இது போன்ற சமூக கட்டமைப்பு தான் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருக்கு. இதனால தான் இந்த காலநிலை பேரிடர் மாற்றங்கள்னு வரும்போது பெண்கள் அதிக அளவுல இந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்கன்னு இந்த ஆய்வுகள் சொல்லுது. காரணம், ஒரு பேரிடர் காலம்னு வரும்போது அதுல இருந்து மீண்டு வரும்போது அந்த குடும்பத்துல இருக்கிற மக்களையும் சேர்த்து பார்த்துக்கும் போது அந்த பேரிடர்னால வரக்கூடிய தாக்கத்திலிருந்து மீள்வதற்கு தனக்கான முயற்சிகளையும் எடுத்து பிறருக்கான முயற்சிகளையும் சேர்த்து பெண்கள் எடுக்கும் போது பெண்களுக்கு இதன் மூலமா 2 மடங்கு மன அழுத்தம் வருதுன்னு இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் நிறுவனத்தை சேர்ந்த காலநிலை விஞ்ஞானி அஞ்சல் பிரகாஷ் சொல்றாரு. இந்த காலநிலை ஆண்களை விட பெண்களை ஏன் 2 மடங்கு அழுத்தத்துக்கு உள்ளாக்குது? தற்போதைய சூழல்ல இது குறித்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன? இந்த காலநிலை மாற்றம் இதனால வரக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போது பாலின ஏற்றத்தாழ்வுன்ற ஒரே காரணத்துல பெண்கள் மட்டும் சந்திக்கக்கூடிய அழுத்தங்கள் என்ன? இதெல்லாம் பத்தி ஒரு ஆய்வு மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அதன்படி கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துல வெளியான ஒரு ஆய்வு கட்டுரையின் ஒரு ஆய்வுதல்ல ஒரு தகவல் சொல்லப்படுது. அதாவது 2010ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான இந்த காலகட்டத்தில் ஏழை நாடுகள் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகள்ல ஏற்படக்கூடிய அந்த வெள்ள பாதிப்புகள் காரணமாகவே சுமார் 1,07,888 கர்ப்பிணிகள் கருக்கலைப்புக்கு ஆளாகி இருக்காங்க. மேலும் இந்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, இப்படி வெள்ள பாதிப்புனால பெண்கள் கருக்கலைப்புக்கு ஆளானதுல 75% தென்னாப்பிரிக்கா நாடுகளை சேர்ந்தவர்கள். அதே போல கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான ஒரு ஆய்வின் தரவுகள் படி காலநிலை மாற்றத்தின் விளைவுகளால இந்தியாவில் 2015ஆம் ஆண்டுல இருந்து 2021 இந்த காலகட்டத்துக்குள்ளேயே கருவிலேயே குழந்தை உயிரிழக்கக்கூடிய விகிதம் அப்படின்னு பார்த்தா
28.6% அதிகரிச்சிருக்குதுன்னு அந்த ஆய்வின் தரவுகள் சொல்லுது. மேலும் யுனிசெஃபோட அறிக்கைப்படி 2050ஆம் ஆண்டுக்குள்ள இந்த காலநிலை பேரிடர்களால மட்டும் 15.8 கோடி பெண்கள் வறுமையை நோக்கி தள்ளப்படுவார்கள். அதோடு 23.6 கோடி பெண்கள் உணவு பாதுகாப்பின்மை அப்படின்ற ஒரு சூழலுக்கு, ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுவாங்கன்னு எச்சரிக்கை விடுக்குது. அதே போல கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான ஒரு ஆய்வின்படியும் வறட்சி, திடீர் வெள்ளம் இது போன்ற பாதிப்புகளால ஊட்டச்சத்து குறைபாடு, அதிக உயிரிழப்புகளை சந்திப்பது, ஊட்டச்சத்து குறைபாடுகளை எதிர்கொள்வது, அதனால வரக்கூடிய பாதிப்புகள், மன அழுத்தங்கள், வாழ்வாதாரங்களை இழப்பது இப்படின்னு பல வகையில பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அந்த ஆய்வுல சொல்லப்படுது. உதாரணமா எடுத்துக்கிட்டா சென்னையில ஒவ்வொரு முறை வெள்ளம் வரும்போது கூட கர்ப்பிணி பெண்கள் தங்களுக்கான மருத்துவ உதவிகளை பெறுவதிலேயே பெரிய சவாலை சந்திக்கிறாங்க. இது போன்ற சூழல்னால கருக்கலைப்பு ஏற்படும் அபாயங்களையும் அதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளும் மன அழுத்தங்களையும் பெண்கள் அதிக அளவுல அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதோடு இந்தியா, வங்கதேசம் போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய பெண்கள் காலநிலை பேரிடர்களை எதிர்கொள்ளும் போது அவங்க எடுக்கிற அந்த முயற்சிகள் 60% வரை அங்கீகரிக்கப்படாமலே இருப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்குது. அதாவது இந்த காலநிலை பேரிடர் மாற்றங்கள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை எதிர்கொள்வதற்கான அந்த சவாலான நேரங்கள்ல வீடுகளை பராமரிக்கிறது, குழந்தைகளை பராமரிக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை பராமரிக்கிறது, அவர்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிறது, வீட்டை நிர்வாகம் பண்றது, உணவு சார்ந்த விஷயங்களை நிர்வகிக்கிறது, இப்படி இந்த எல்லா பொறுப்புகளுமே பெண்கள் மீதே சுமத்தப்படுது. காரணம், இந்த இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் இது போன்ற நாடுகள்ல சமூக கட்டமைப்பின் படியே பெண்கள் தான் இது போன்ற வேலைகளை பார்த்துக்கணும்னு சொல்லப்பட்டதால, அப்போ இதன் காரணமா தன்னை அந்த காலநிலை பேரிடர் மாற்றங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அதை விட மற்றவங்களுக்காக வீட்டை நிர்வகிக்கிறது, குழந்தைகளை பாதுகாக்கிறது, அவங்களோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கிறது, இப்படின்னு எல்லா பொறுப்புகளையும் சேர்த்து இந்த பெண்கள் பார்க்கறதால இதன் மூலமா அதிக அளவிலான மன உளைச்சல் பெண்களுக்கு ஏற்படுதுன்னு அந்த ஆய்வு சொல்லுது. இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா எண்ணூர் போன்ற அனல் மின் நிலையங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வசிக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு சவாலான நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வளரும் போது அவங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் அதிக அளவுல இருக்கு. அதை கவனிக்கிறதுக்காக, அதை சரி பண்றதுக்காக, அந்த ஆரோக்கியத்தை நிர்வகிக்கிறதுக்காக பல தாய்மார்கள் தங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பணியோ இல்ல பொருளாதாரம் ஈட்டும் எந்த விதமான செயல்களையோ விட்டுட்டு வந்து பார்க்கிற ஒரு நிலைக்கு வராங்க. அப்போ அதன் மூலமாகவும் வீட்டோட பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாத ஒரு நிலையும், கூடுதல் உடல் உழைப்பு, மன அழுத்தம் இப்படின்னு வரும்போது பெண்களுக்கு அதிக அளவிலான சுமை அங்க ஏற்படுது. கல்வி, வேலை போன்ற சமுதாயத்துல பல இடங்கள்ல பெண்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் வீடுகளை நிர்வகிக்கிறது, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்துல இருக்கிறவங்களை கவனிச்சுக்கிறதுன்னு இது போன்ற கூடுதல் சுமையும் பெண்கள் மீதே தான் இருக்கு. காரணம் சமூகத்தோட கட்டமைப்பு. உணவு, தண்ணீர் இது போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலிருந்து அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள், வயதானவர்கள்னு எல்லாரையும் பராமரிக்கணும், அவங்களுக்கான ஆரோக்கியத்தை பார்க்கணும், இது போன்ற எல்லா பொறுப்புகளும் பெண்களுக்கே தான் இருக்கு. இதன் காரணமா தான் ஒரு காலநிலை மாற்றம் வந்து ஒரு பேரிடருக்கு அப்புறம் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்திலையும் அதனால யாருக்காவது நோய் தொற்றுகள் வந்திருந்தா அவங்கள பராமரிக்கிறது, அவங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது, அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது, இப்படின்னு இது எல்லாத்திலையும் பெண் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. இவற்றை தாண்டி பெண்களால வேற எதுவுமே யோசிக்க முடியலன்ற நிலை வரும்போது அவர்களுக்கான மன அழுத்தம் அந்த இடத்துல அதிகரிக்குது. இதனாலதான் இந்த காலநிலை பேரிடர்கள் வந்தாலே அதனால ஏற்படக்கூடிய தாக்கத்துல பெண்களுக்கு தான் அதிக அளவுல பாதிப்புன்னு இந்த ஆய்வுகள் சொல்லுது. காலநிலை மாற்றங்கள்ன்றதை தாண்டி இயல்பாகவே பெண்களுக்கு வீடுகள்ல கூடுதல் சுமை இருக்கு. உதாரணத்துக்கு ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர் குறைவா இருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்துல அடிப்படையான குடிநீர் வசதிக்காக, அவர்களுக்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக 5-10 கிலோமீட்டர் வரை பெண்கள் நடந்து போய் தண்ணீர் எடுத்துட்டு வர வேண்டிய சூழல் இருக்கு. ஆனா இதுவே ஆண்கள் இதற்காக முயற்சி செய்வாங்களான்றது சந்தேகம். அப்படி இருக்கும் பட்சத்துல இதுவும் பெண்ணுக்கு ஒரு கூடுதல் சுமைதான். இப்படி தண்ணீர் எடுத்துட்டு வரதுக்காக அவ்வளவு தூரம் நடந்து போய் பெண்கள் இதற்காக செலவிடும் இந்த உடல் உழைப்பும், அதனால ஏற்படக்கூடிய உடல் வலிகள் சார்ந்த மன அழுத்தங்கள், இதனால பெண்களுக்கு ஆரோக்கியம் அதிக அளவுல பாதிக்குது. இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால பெண்கள் அவர்களுக்கான பணி நேரங்கள்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேலைகளை முடிச்சுட்டு அப்புறம் பணிக்கு போகிற மாதிரி இருக்கு. அப்ப அவங்களோட வேலை நேரமும் இதனால பாதிக்கப்படுது. அதன் விளைவா அவர்களுக்கான பொருளாதாரமும் இந்த இடத்துல பாதிக்கப்படும். இதுவே வேலைக்கு
போகாத பெண்களாக இருந்தா பொருளாதாரத்துக்காக யாரையாவது சார்ந்து இருக்கிற நிலையில அவங்களுக்கான ஆரோக்கியம் அந்த இடத்துல குன்றும் போது அதற்கான நிவர்த்திகளுக்காகவும் யாரையாவது சார்ந்து இருக்கிற நிலை தான் இருக்கு. அப்போ உடல் ரீதியான பாதிப்புகளும் மன அழுத்தங்களும் பெண்களுக்கு இந்த இடத்துல அதிகமா வருது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல வடசென்னை பகுதிகளில் வெள்ளத்தோடு சேர்ந்து 800 தொழிற்சாலைகள்ல இருந்து எண்ணெய் கசிவும் ஏற்பட்டு 2 விதமான பேரிடர்களை ஒரே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திச்சாங்க. அந்த நேரத்திலையும் அங்க இருக்கிற பெண்கள் தான் அதிக அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. காரணம், அந்த பேரிடர் பாதிப்புகள்ல இருந்து மீண்டு வரணும் போது குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் அந்த பெண்கள் கூடுதல் பொறுப்பா எடுத்து பார்க்க வேண்டியது இருந்தது. பொருளாதாரம் ஈட்டக்கூடிய பெண்கள், சொந்தமா கடை வச்சிருக்கவங்க, வேலைக்கு போயிட்டு வரவங்க, இப்படியான பெண்களும் இந்த வெள்ள பாதிப்பின் போது அவங்களோட அந்த பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வளம் அந்த இடத்துல பாதிக்கப்படுது. அப்போ அதுல இருந்து மீண்டு வரவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதே நேரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களோட ஆரோக்கியங்களை அவங்க எல்லாத்தையும் அந்த பேரிடர் பாதிப்புல இருந்து மீட்டு கொண்டு வரதுக்காகவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூடுதல் சுமையாக தான் அமைஞ்சிருக்கு. இது குறித்து அந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் கிட்ட கேட்கும் போது பல காலங்களா இப்படி வீட்டு பொறுப்பையும் பார்த்துக்கிட்டு வெளியில பொருளாதாரத்தையும் ஈட்டுவதையும் நாங்க பார்த்துக்கிட்டு ரெண்டையுமே செஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லாமே எங்களுக்கு பழகி போச்சு. என்னதான் எங்களுக்காகன்னு நாங்க எப்படி மீண்டு வருதுன்னு யோசிச்சாலும் ஒரு கட்டத்துல எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வர்றது தானே, பழகி போனது தானேன்னு சொல்லிட்டு நாங்களே எங்களை ஏமாத்திக்கிட்டு இந்த பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ள சூழ்நிலையில தான் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க. அப்ப மன ரீதியா அவங்களே அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யலனாலும் மத்தவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு மனதளவுலயே கட்டமைச்சுக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழல்ல, அப்படியான ஒரு சமூகத்துல தான் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. பெண்கள் எவ்வளவுதான் பொருளாதார ரீதியா சமூகத்துல பல வளர்ச்சி துறைகள்ல இருந்தாலுமே, அவர்கள் ஆணுக்கு நிகரா பல துறைகள்ல அங்கீகரிக்கப்பட்டாலுமே வீட்டு பொறுப்புகளையும் கூட சேர்ந்து பார்த்துக்கணும்ன்றது மட்டும் பெண்கள் கிட்ட தான் வருது. பல ஆண்டு காலமாக பெண்களும் அதை ஏற்றுக்கிட்டு செய்துட்டு தான் வராங்கன்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க. பொருளாதார சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு கிடைத்தாலும் இந்த காலகட்டத்திலையும் வீட்டு பொறுப்பையும் சேர்த்து பார்க்க வேண்டியது பெண்கள் தலையில தான் விடுதுன்றதுனால எந்த நிலையுமே இங்க மாற்ற முடியறதில்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. காரணம், என்னதான் பெண்கள் பொருளாதார ரீதியா வெளியில வந்தாலும் வீட்டை யாரு பாத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் மேல அந்த சுமை சுமத்தப்படுது. இப்படிதான் இந்தியாவின் சமூக கட்டமைப்பே இருக்கு. இதை மாத்தினாதான் பெண்களுக்கான இந்த மன அழுத்தங்களை குறைக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. காலநிலை மாற்றம்னு சொல்லும் போது ஒரு பகுதியில வசிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்னு பார்க்கும்போது ஒரு பேரிடர் வந்து முடியும் போதோ அல்லது ஒரு பொருளாதார தேவைன்னு வரும்போதோ, பொருளாதார நெருக்கடின்னு வந்து வேலை வாய்ப்பு தேடி வெளியூர்களுக்கு பணிக்கு போகணும்னு எந்த நிலைமை வந்தாலும், அது ஆண்களுக்கே வந்தாலும் அதன் விளைவு கூட பெண்கள் தான் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்கன்னு சுது சுந்தர்பான் சர்ச்சா இதழின் ஆசிரியர் ஜோதிந்திர நாராயணன் லஹாரி சொல்றாரு. இவரு ஒரு செய்தி ஊடகத்துல ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறாரு. அதுல அவர் குறிப்பிடுறது என்னன்னா, இந்தியா வங்கதேசம் இடையிலான சுந்தரவன பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் எந்த அளவுக்கு மன அழுத்தத்தை சந்திக்கிறாங்கன்றத குறிப்பிட்டிருந்தாரு. அதுல அவர் சொல்றது என்னன்னா, காலநிலை நெருக்கடி காரணமாக இந்த சுந்தரவன பகுதியில அதிக அளவிலான வெள்ள பாதிப்புகள் கடந்த 10 ஆண்டுகளாகவே அதிகரிச்சுட்டு தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது மீனவ சமுதாயத்துல இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் இந்த வெள்ள பாதிப்போட இடர்களால தங்களது மீன்பிடி தொழிலை செய்ய முடியல. அப்படின்னும் போது பொருளாதாரம் ஈட்டுவதற்காக வேறு வேறு இடங்களுக்கு வேலை தேடி அவங்க நகரும் சூழ்நிலை இருக்கு. அப்போ வீடுகளை கவனிச்சுக்கிறது, வீட்டுல இருக்கிற ஆட்களை பராமரிச்சு பாத்துக்கிறது இப்படின்னு வரும்போது மறுபடியும் பெண்கள் அதிக சுமையை அந்த இடத்துல எடுத்துக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. கூடவே மீன்பிடி தொழில், அதனால ஈட்டக்கூடிய வருமானம்னா அந்த மீன்களை விற்று பொருளாதாரம் ஈட்டுறது, இது போன்ற பணிகளையும் சேர்த்து பெண்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அப்போ இவங்களுக்கு பணின்னு வரும்போது, குடும்பம்னு வரும்போதும் இந்த பேரிடர் தாக்கங்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கு 2 விதமான சுமையோட பெண்கள் தங்களது வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய சூழல் இருக்கு. சரி, பெண்கள் இப்படி பாதிக்கப்படுவதிலிருந்து அவர்களுக்கான தீர்வை எப்படி கொடுக்கிறதுன்னு வரும்போது, பெண்கள் எதிர்கொள்ளும் இத்தகைய சவால்கள் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பார்வை தேவைப்படுது அப்படின்னு, ஒரு அணுகுமுறை தேவைப்படுது அப்படின்னு காலநிலை விஞ்ஞானி அஞ்சல் பிரகாஷ் வலியுறுத்துறாரு. வளர்ந்த நகரங்கள் மட்டும் இல்லாம உள்ளூர்ல இருந்து பெண்களை அதிகாரமிக்க இடத்துல வைக்கிறது போல
அந்த சமூக கட்டமைப்பு இருக்கணும். சமூக அடிப்படையிலான திட்டங்களை வகுக்கணும். பெண்கள் ஒரு விஷயத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன், சூழலுக்கு ஏற்ப தகவமைச்சுக்கிற திறன், இது எல்லாத்தையும் மேம்படுத்தும் அளவில் அவர்களை அங்கீகரிக்கும் விதமாக அதிகாரங்கள் கொடுத்து அதற்கு ஏற்றவாறு அந்த சமூகங்களை உள்ளூர்ல இருந்தே கட்டமைக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமே ஒரு பேரிடர்ல இருந்து மீண்டு வரதுக்கான சவாலா இருக்கட்டும், இல்ல வீட்டை நிர்வகிக்கக்கூடியது, பணி சார்ந்த நிர்வாகங்கள் இப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் பெண்களுக்கான அதிகாரத்திலையும் ஒரு பிரதிநிதித்துவத்திலையும் ஒரு சமமான நிலை ஏற்படுத்துவதை உறுதி செய்யணும். இது போன்ற கொள்கை அடிப்படையிலான தீர்வுகள்ல அரசு கவனம் செலுத்தி பெண்களுக்கான முறையான அங்கீகாரமும் அவர்களுக்கான சுமைகளை குறைக்கும் விதமான, மன அழுத்தங்களை குறைக்கும் விதமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு காலநிலை விஞ்ஞானி அஞ்சல் பிரகாஷ் வலியுறுத்துறாரு. வேலை மற்றும் குடும்பம்னு இரண்டு விதமான சுமைகளையும் சுமந்துட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற அந்த பெண்களுக்கு காலநிலை மாற்றங்கள், பேரிடர்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கான அந்த சவால்களையும் ஈடுபட்டு வரும் பெண்களை அவர்களுக்குன்னு அதுல இருக்கக்கூடிய திறன்களை மேம்படுத்துவது கட்டுப்படுத்தப்பட்டுட்டு தான் இந்த இந்திய சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு. இதை நிவர்த்தி செய்யணும்னா பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும் விதமாக குடும்ப ஆதரவு அமைப்புகள் உருவாக்கப்படணும். பிரதானமா அதுல பெண்களுக்கான கருத்து சுதந்திரமும் செயல்திறன் மேம்பாட்டுக்கான விஷயங்களும் இருக்கணும்ன்றது இவருடைய கருத்தா இருக்கு.